குட் மார்னிங். நாலாவது ஸ்ட்ரக்சரை பற்றி நான் உங்களுக்கு கதைச்சிருந்தேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்ற சமவோதியங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நாலாவது ஸ்ட்ரக்சர் வந்து கண்டினியூஸாக தீர்மானிக்கப்படுது. ஆகவே இந்த 5 மார்க்ஸுக்கு நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவைலபிளாக இருக்கோம். சரி, அப்போ சமவோதியம்னு சொன்னால் என்னென்னு மேலோட்டமாக கதைச்சிருந்தேன். நீங்கள் படித்ததே முருகா திருப்பி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு குறித்த ஒரு மூலக்குறி சுத்துறதுக்கு நீங்கள் பெரியக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டமைப்புகள் எல்லாத்தையும் வரைஞ்சு பார்க்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கும் போது அப்படித்தான் ப்ராக்டிஸ் எடுத்து உங்களை பலப்படுத்தி அதுக்கப்புறம் எக்ஸாம் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னா பொருத்தமான கட்டமைப்புகளை மட்டுமே கீறக்கூடிய அளவுக்கு நீங்க அனுபவத்தை தான் பெற்றுக்கொள்ளும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். தரப்பட்ட ஒரு மூலக்குறி சுத்துறதுக்கு என்னெல்லாம் கூறியல்வோ அதுக்கு சோதனைகள் அதுகள் எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு சில கட்டமைப்புகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். நான் உங்களுக்கு இந்த கேள்விக்கு விடையெடுக்கிறது இல்லாமல் இப்படி ஒரு கேள்வியை நாங்கள் எப்படி அணுகலாம் என்று சொல்ல போறோம். எனக்கு சில இதுல போர்ட்ல இடம் காணாம இருக்கிறதால நான் அழிக்க வேண்டி வரும். ஆகவே நீங்கள் நான் கீறுற ஸ்ட்ரக்சர்களை இருக்கா நோட் பண்ணி கொண்டு வாங்க. அந்த ஸ்கெட்சை இருக்கா வடிவா புழங்கினீங்கன்னா அதே மாதிரியான கேள்விகள் செய்யலாம். சரி, இதுல வந்து தரப்பட்ட ஒரு சூத்திரத்துக்கு என்னென்ன மாதிரியான சமவோதியங்கள் அமையும் என்று சொல்லி நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இதுல பாருங்க, ஏபி என்று சொல்லப்படுகின்ற 2 மூலக்கூட்டு சூத்திரம் வந்து ஒரே கட்டமைப்பு இருக்கு. அதாவது ஒரே மூலக்கூட்டு சூத்திரத்தை கொண்டிருக்கு, C5H10O சொல்லி. இந்த 2க்கும் ஒரு பைப்பிணைப்பு இருக்கு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். கணித்தல் மூலமும் அதை பார்க்கலாம். கார்பன் இடையிலோ அல்லது கார்பனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையிலோ ஒரு பைப்பிணைப்பு இருக்கு. தரப்பட்ட இந்த சேர்வையில ஒரு பைப்பிணைப்பு இருக்கு. மற்றது நீங்கள் அதில் பற்றி யோசிக்காட்டாலும் இதுல வந்து இரு பீனைல் ஹைட்ரசீனுடன் செம்மஞ்சள் அல்லது சிவப்பு வீழ் வடிவை தந்தன்னு சொல்லியிருக்கு. இது வந்து பிராடியின் சோதனை என்று சொல்றது. பிராடியின் சோதனை பொருள் சொல்றோம். 24DNPH என்று சொல்லலாம், அல்லது 24DNP டெஸ்ட் என்று சொல்லலாம். இப்ப அநேகமாக 24DNP டெஸ்ட் என்று சொல்லியிருக்கு. கார்பனைல் சேர்வைகளான அல்டிகைட்டுகளும் கீட்டோன்களும் இந்த சோதனைக்கு விடையளிக்கும். கார்பனைல் சேர்வைகளான அல்டிகைட்டுகளும் கீட்டோன்களும் 24DNP டெஸ்ட்டுக்கு விடையளிக்கும். அப்ப அது கடும் மஞ்சள் நிற வீழ் வடிவம்னு சொல்லி அநேகமான சந்தர்ப்பத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இவர்கள் சிவப்பன்னு சொல்லியிருக்கேன். தஜவேதன் குழப்பம் இருந்தால் பிள்ளைக்கு கேள்வி ஃபுல்லா பிரச்சனையா போயிடும்ன்றதுக்காக. ஆகவே இந்த மூலக்கூட்டு சூத்திரத்துக்கு நீங்கள் நிறைய கட்டமைப்புகள் கீறக்கூடியதாக இருந்தாலும் ஏயும் பியும் இந்த 2 சோதனைக்கும் விடையளிக்குது என்பதால இது ஒரு கார்பனைல் சேர்வையாக இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு முதல் வரலாம். ஆகவே நீங்கள் கார்பனைல் சேர்வை தவிர்ந்த ஏனைய கட்டமைப்புகள் எழுதுவதை தவிர்த்துக் கொள்ளலாம். அதான் நான் சொல்ல வரேன். கார்பனைல் சேர்வைகள் தவிர்ந்த ஏனைய கட்டமைப்புகள் எழுதுவதை தவிர்த்துக் கொள்ளலாம். இப்ப நான் வந்து ஆகலும் தண்ட வழிக்கிடல, சரி நான் கொஞ்சம் கார்பனைல் சேர்வுகளை கீறி பார்ப்போம். தரப்பட்ட இந்த கட்டமைப்புக்கு பொருத்தப்பாருடைய கார்பனைல் சேர்வுகளை கீறி பார்ப்போம். எத்தனை கார்பனைல் சேர்வுகளை என்னால கீற முடியும் என்று பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி எனக்கு சில நேரத்தில் இடம் பிரச்சனையா வந்தா நான் அழிப்பேன். நீங்க என்னோட சேர்ந்து கீறி கொள்ளுங்க. கீறும் போது நீங்கள் எக்ஸாம் பேப்பரா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், உங்களுக்கு இந்த கேள்வியின் தொடர்ச்சி விடாங்க. இந்த கேள்வியை முட்டாக நீங்கள் வாசிச்சுதான் கட்டமைப்புக்குற வலிக்கிறோம். கேள்வியின் தொடர்ச்சி விடாங்க வந்த அந்த கட்டமைப்புக்கு மேலும் சோதனைகள் செய்யப்பட்டு கொண்டு போகுது. அப்ப தொடர்ச்சியாக சில பேரை பார்த்தால் டிஏ கீறி போட்டு போயிடுவாங்க. அதுக்கு சோதனை உடைய இன்னொருக்கா திருப்பி கட்டமைப்பு போடும். இந்த பிரச்சனையை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேணும்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு கட்டமைப்புகளையும் அப்படியே அவருக்கு சோதனை செய்யக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஒன்று வந்து கொண்டிருக்கும். சரியா, உங்களுடைய A4 சீட்ல ஒரு 3 கட்டமைப்புக்கு தான் இப்படி எழுதலாம்னா 3 கட்டமைப்பு எழுதுங்க. இன்னொரு சீட்ல அடுத்த 3 எழுதுங்க. அல்லது கொஞ்சம் குறுக்கி என்றாலும் ஒரு சீட்டின் மற்ற பக்கத்தை பிரட்டி போட்டு அந்த பக்கத்திலேயே என்ன செய்யுங்கன்னு சொன்னால் எழுதுங்க. உதாரணத்துக்கு A4 சீட்டை வந்து இந்த ஆங்கிள் வச்சால் இந்த ஆங்கிள் சில இடத்துல 7 கட்டமைப்புங்கிறக்கூடியதாக இருக்கு. இப்படி அப்ப இவருக்கு சோதனை கொண்டு போகக்கூடியதாக இருக்கு. அது நீங்கள் பிளான் பண்ணணும். சில பேர் முதல் கட்டமைப்பு போட்டு போய் இந்த அதுகளுக்கு சோதனை சொல்லிக்கல குறுக்கி வந்து என்ன செய்யணும் என்றால் தங்களே குழப்பி போடுங்க. இதுல மிக தெளிவாக இருப்பதுதான் இந்த கேள்வியின் விடை. மற்றது நீங்க ஸ்கீம் ஆன்சர்களை பார்த்துட்டு ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாதுன்னு கட்டமைப்புக்கிற முயற்சிக்க கூடாது. ஸ்கீம் ஆன்சர் தூண்டல் வந்து என்ன செய்ய மாட்டோம், எங்களோட சுய சிந்தனையை தடுக்கும். ஏற்கனவே ஃப்ரீடமா ஒரு கேள்வி தரைக்குள்ள போய் பாருங்க. எனக்கு ஒரு கேள்வி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தரைக்குள்ள நான் மிகவும் சுதந்திரமாக சிந்திப்பேன். ஆனா அந்த கேள்வியின் ஆன்சரை நீங்கள் ஏதாவது ஒரு பக்கத்தால என்ன காட்டிட்டீங்கன்னு சொன்னால்
இந்த மைண்ட் வந்து அந்த ஆன்சரை நோக்கி தான் இருக்கும். அவங்களோட முதலாவது ஸ்டெப் என்னவோ அந்த ஸ்டெப்பை நான் செய்ய முயற்சிப்பேன். நான் கட்டுப்பட்டுக்குவேன். ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள கட்டுப்பட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்ய போய்க்க சில நேரத்தில் என்னால அங்கால ரன் பண்ண இல்லாத ஒரு சூழல் கூட ஏற்படும். அப்ப எப்போதுமே வந்து ஆன்சரை நாங்கள் பார்த்துட்டோம்னா அந்த ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை செய்ய வரும். நீங்க ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஃப்ரீடமா உங்களுக்கு என்ன செய்யலுமோ அதை நீங்க செய்து கொண்டு போங்க. ஒருவேளை அது ஆன்சரா வரலாம், இல்லை வராமல் போகலாம். திருப்பி நாங்க இன்னொரு கரை பண்றாங்க. சரி, அப்ப நீங்கள் கட்டமைப்புக்கு போறீங்கன்னா இந்த தரப்பட்ட இந்த மூலக்கூறு சூத்திரம் அதுக்கு நீங்கள் கீறக்கூடிய கட்டமைப்புகள் மூலக்கூறு சூத்திரம் தந்திருக்கிறோம். C5 H10O, அதாவது 4வது ஸ்ட்ரக்சர் மூலக்கூறு சூத்திரம். இது ஒரு ஆல்டிகைட். அப்ப இந்த ஆல்டிகைட்டுக்கு நான் கீறக்கூடிய கட்டமைப்புகளை போடுறேன். மேலதிகமாக கீற முடிஞ்சாலும் நீங்கள் கீறிக்கொள்ளுங்க. அப்ப நான் முதல்ல என்ன செய்யறேன்னா நீட்டல் சங்கிலி கட்டமைப்பு எழுதுறது இலகுவாங்க பிரதியீடுகள் எழுதுவதை விட. அப்ப ஒரு கட்டமைப்பு CH3, தஜமா உங்களுக்கு எழுத்து சின்ன நேரம் தெரியாத நான் சொல்றதையும் பார்த்துக் கொள்ளுங்க. CH3 CH2 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 CHO, அதாவது ஒரு பெண்டனல்ல நான் கீறுறேன். இந்த பெண்டனல்ல 5 காவலும் 10 ஐதரசனும் ஒரு ஒட்சனும் இருக்கு. இந்த பெண்டனலுக்கு ஒரு கிளை சங்கிலி, அதாவது கட்டமைப்பு சமவூதியத்தில் ஒரு சங்கிலி சமவூதியத்தை எழுதலாம். இதற்கு கட்டமைப்பு சமவூதியத்தில் ஒரு சங்கிலி சமவூதியத்தை நான் எழுதலாம். நான் இப்ப எழுத போறேன் என்ன மாதிரி என்று சொன்னால், இஞ்சால என்ன எனக்கு இடங்கால வரும்னு தெரியும் என்பதால நான் இஞ்சால எழுதுறேன். இதுல ஒரு சங்கிலி சமவூதியம் எழுத போறேன். அப்ப CH3 CH3 CH2 CHO 1 2 3 4 5. அப்ப இதுலயும் 5 காவனும் 10 ஐதரசனும் ஒரு ஒட்சனும் தான் இருக்கு. இது ஒரு சங்கிலி சமவூதி. இதற்கு இன்னொரு சங்கிலி சமவூதியம் எழுதலாம். இந்த CH3 இதுல ஒண்ணு துடைக்குது, இதுல அந்த CH3 இதுல ஒண்ணு போகுது. அப்ப CH3 CH2 CH, இந்த CH3 CHO 1 2 3 ஆல்டிகைட் வந்து இதுல நான் கீறி இருக்கேன். இதற்கு இன்னொரு ஆல்டிகைட்டும் நான் கீறலாம். 2 பிரதியீடுகளை உள்ளடக்கி ஒரு ஆல்டிகைட் கீறலாம். இந்த CH3 உடைச்சு இந்த CH3 போடுறேன். சரி, அப்ப முதல்ல எங்களுக்கு சங்கிலி சமவூதியம் வந்து இலகுவாக இருக்கும் என்பதால நான் இதை காட்டுறேன். அப்ப CH3 CCH3 CH3 CHO, இப்படி 4 ஆல்டிகைட்டுகளை என்னால இதுல எழுத முடியும். கட்டமைப்பு சமவூதியம் போட முடியும். 4 ஆல்டிகைட்டுகள கட்டமைப்பு சமவூதியத்தை போட முடியும். சரி, ஒன்றுக்குள்ள ஒன்று குழப்பக்கூடாது என்பதற்காக நான் கலரை மாத்திரம் இந்த கலர் சின்னத்துல தெரியாமலும் இருக்கலாம். ஓரளவுக்கு நீங்க விளைய கொள்ளுங்க. இந்த கேள்விக்கு விடையெடுக்கிறது இல்லை, இந்த ஸ்ட்ரக்சர் கேள்விக்கு விடையெடுக்கிற மெத்தடே இப்படித்தான். ஒரு பெண்டனல், ஒரு 3ல மெதைல் பிரதியிடப்பட்ட பியூட்டனல், 2ல மெதைல் பிரதியிடப்பட்ட பியூட்டனல், 2,2 டைமெதைல் பிரதியிடப்பட்ட புரோப்பனல். 4 ஆல்டிகைட்டுகளை நான் தரப்பட்ட மூலக்கூறு சித்திரத்தை கீறலாம். இனி என்னால ஆல்டிகைட் கீற முடியாது. ஆகவே சங்கிலி சமவூதியங்கள் எல்லாம் நான் கீறிட்டேன். இனி நான் கீற போறது தொழிற்பாட்டு சமவூதியம். தொழிற்பாட்டு சமவூதியம்னா கீட்டோன். அது இந்த நியூட்டன் சங்கிலி கட்டமைப்புகள் எழுதுறதுதான் மிக பொருத்தமானது. கீட்டோன் எழுதுறதுனா CH3 CH2 CH2 C11O CH3, அதாவது 2 பியூட்டனோன் 1 2 3 4 5. இதற்கு இன்னொரு கீட்டோன் எழுதலாம் என்ன மாதிரி என்று சொன்னால், இந்த CH3 வந்து இதுல பிரதியிட்டு ஒரு சங்கிலி சமவூதியத்துக்குரிய ஒரு கீட்டோனே என்னால எழுத முடியும். கீட்டோன் சரியா, அதாவது 3 மெதைல் 2 பியூட்டனோன் என்னால கீற முடியும். 2 கீட்டோன். இன்னொரு கீட்டோனும் இதுக்கு சாத்தியம் எதுன்னு சொன்னால், இந்த ஈனின தானத்தை மாற்றம், அதாவது 3 பெண்டனோனும் கீறலாம். இதுக்கு 3 பெண்டனோனும் கீறலாம். CH3 CH2 C11O CH2 CH3. இப்படி என்னால 7 கட்டமைப்புகள் கீறக்கூடியதாக இருந்தது. இதுக்கு மேல உங்களால கீற முடியும்னா நீங்க கீறிக்கொள்ளுங்க. நான் ட்ரை பண்ணின போது இந்த மாதிரி எனக்கு 7 கட்டமைப்புகள் கிடைச்சது. 4 ஆல்டிகைட்டுகளும் 3 கீட்டோன்களுமாக 7 கட்டமைப்புகள் தரப்பட்ட மூலக்கூறு சூத்திரத்துக்கு பொருத்தப்பாடுடையதாக இருக்கு. சரி,
ஓகே, இனி எங்களை குழப்பக்கூடாது என்பதற்காக திருப்பி நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னால் ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட போறேன். தந்த சமவோதியத்துக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், வேலை செய்திருக்கிறேன். பெறப்பட்ட ஒரு மூலக்கூட்டு சூத்திரத்துக்கு என்னென்ன சமவோதியங்கள் எழுதலாம்னு சொல்லி போட்டிருக்கேன். பாருங்க, இதை நான் வேற ஒரு தாளில் தான் போட போறேன். இதுக்குள்ள போட்டு நான் குழப்பம் எனக்கு இந்த ஏரியா தேவை. இதுகளுக்கெல்லாம் தாக்கங்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தாக்கங்களை நான் இப்படியே கொண்டு வர போறேன். என்னென்ன தாக்கம் இப்படியே கொண்டு வர போறேன். சரியா, கொண்டு வர போறேன். ஆகவே இதை நான் வேறு ஒரு இடத்துல ஸ்கெட்ச் போட்டு வைக்க போறேன். ஏபி ஆகிய சேர்வுகள் இரண்டுக்கு ஒரே மூலக்கூட்டு சூத்திரம் உண்டு. அப்ப இதுல ஏதாவது ரெண்டு மூலக்கூட்டு சூத்திரத்துல ஏபி இருக்கலாம். 2,4-DNPH உடன் செம்மஞ்சள் உள்ள தருவதுன்றதால நான் கார்பனைல் சேர்வை போட்டிருக்கேன். இல்லைன்றால் ஈனோலும் போடலாம். சிவப்பு உள்ளடை தருகின்றது மெதனோல் எல்லாம் சொல்லியிருக்கு. என்ன ஏபி ஆகின மெதனோல் ஊடகத்தில் NaBH உடன் வேறாக தாக்க முடியும். கார்பனைல் சேர்வைகளை NaBH4 லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டால தாழ்த்தலாம். அப்ப பாருங்க, அவர்கள் சொன்ன ஸ்கெட்ச் தான். ஏ வந்து NaBH4 உடன் தாக்கம் புரிய செய்யப்பட்ட போது சேர்வை ஏயில இருந்து சி கிடைக்குதுன்னு சொல்லிருக்கோம். இது அடுத்த ஸ்கெட்ச். சொன்னதை செய்கிறோம். ஏயில இருந்து சி வருது. ஏன்னா கட்டமைப்பு எல்லாம் போட்டுட்டு திரும்பி பார்க்க எங்களுக்கு தலைகளால போகும். எது எந்த கட்டமைப்பு தெரியாமல். அப்ப இந்த ஸ்கெட்சை நாங்கள் தெளிவா போட்டு வச்சுட்டோம்னா நாங்கள் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி பிடிச்சு கொண்டு வரலாம். வேறன்னு சொல்லி ஏயில் இருந்து சி கிடைக்கும். அதே போல பியில் இருந்து சேர்வை பி கிடைக்குதுன்னு சொல்லு. சரி, அங்கால ஒரு பி இருக்கு. பியில இருந்து இந்த சந்தர்ப்பத்துல டி கிடைக்கலாம். அப்ப இதை நீங்கள் போடணும். என்னன்னு என்ன செய்த நீங்கள் சொல்லி NaBH4 என்ன செய்த நீங்கள் NaBH4 ஏயில இருந்து சி வருது, பியில இருந்து டி வருது. அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த சியும் டியும் ஒரு அல்கஹோல் வகையை சேர்ந்ததாக இருக்க வேண்டும். கார்பனைல் சேர்வைகளான ஆல்டிகைடுகளும் கீட்டோன்களும் NaBH4 அல்லது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டால தாழ்த்தப்பட்டு உங்களுக்கு அல்கஹோல்களை விளைவாக தரும். அடுத்த பாருங்க, இந்த சி வந்து நீர் அகற்றப்படுது. Al2O3 வெப்பம். நாங்கள் 300 பாகை சி வெப்பம் என்பதை பொதுவாக மென்ஷன் பண்றாங்க. ஆனால் Al2O3 வெப்பம் என்று போடலாம். அப்ப இதுல இருந்து சியில இருந்து 2 விளைவுகள் கிடைப்பதாக குறிப்பிடப்பட்டது. 2 விளைவுகள் கிடைக்கலாம். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு 2 விளைவுகள் கிடைக்குது. பாருங்க, Al2O3 2 விளைவுகள் கிடைக்கும். அதுல ஒன்று E ஆம், இன்னொன்று F ஆம். சரி, இருக்க இந்த ரெண்டும் செறிந்த H2SO4 வேறாக தாக்கம் புரிய செய்யப்பட்டு செறிந்த H2SO4 வேறாக தாக்கம் புரிய செய்யப்பட்டு நீர்ப்பகுப்பு செய்யப்படலாம். அல்கீன்களுக்கு நீர்ப்பகுப்பு செய்ய அறிஞ்சு பாருங்க. இது ஒரு கார்பனைல் சேர்வை. NaBH4 அளவு அப்ப சி ஒரு ஆல்கஹால், இது நீராகட்டும் கருவி. இது ஒரு அல்கீன், இது ஒரு அல்கீன். அல்கீனுக்கு செறிந்த H2SO4 சேர்த்து நீர்ப்பகுப்பு செய்தால் ஆல்கஹால் வரும். அப்ப ஆல்கஹால் வருதுன்னா இந்த இதுல இருந்து வந்த விளைவு ஒரு ஆல்கஹால், திருப்பி ஆல்கஹால். அப்ப சியும் ஆல்கஹால், ஈல இருந்து வந்த விளைவும் ஒரு ஆல்கஹால். என்ன சொல்லிடும், ஈல இருந்து ஜி கிடைக்கலாம், ஈல இருந்து ஜி கிடைக்கலாம். அதே நேரம் எஃப்ல இருந்து H கிடைக்கலாம். இந்த சந்தர்ப்பத்துல இது கிடைக்கும் சொல்லி. அப்ப இது ரெண்டும் ஆல்கஹால். சரியா? இந்த ஜி வந்து லூகாஸின் சோதனை பொருளுக்கு உடனடி கலங்கள் தன்மை தரும். லூகாஸின் சோதனை பொருள் என்பது முதல் வழி புடி அல்கஹால்களை இனங்காண்பதற்கான ஒரு சோதனை. லூகாஸின் சோதனை பொருள் என்பது முதல் வழி அல்கஹால்களை இனங்காண்பதற்கான சோதனை. அப்ப லூகாஸின் சோதனை பொருளுக்கு ஜி விடை அளிக்கிறார். இது விட தருமாம், ஆனால் உடனடியாக தருவதில்லை என்று சொல்லியிருக்கு. அப்ப இது ஒரு புடை அல்கஹால் இல்லை என்பது இந்த அர்த்தம். சரி, அப்ப இதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது பிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அங்கால கேள்வி பாருங்க. டி ஆனது, இந்த டி அதுவும் Al2O3 தாக்கத்துக்கு உட்படுத்தப்படுது. Al2O3 அதாவது நீர் அகற்றப்படுது. அல்கஹால் நீர் அகற்றப்படும் போது எங்களுக்கு ஐ என்ற ஒரு அல்கீன் வருது. அது இந்த மூலக்கூறு சூத்திரம் மேலே இருந்த மூலக்கூறு சூத்திரத்தை ஒத்தம். இந்த ஐக்கு வந்து நீரேற்றம் செய்யும் போது கான்சன்ட்ரேட்டட் H2SO4 நீரேற்றம் செய்யும் போது எங்களுக்கு ஜி கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த ஜியும் இந்த ஜியும் சேம், இந்த ஜி வந்த ஜியும் சேம். ஆக இந்த பியில இருந்து வந்த ஒரு கட்டமைப்பு ஏயில இருந்து வந்த ஒரு கட்டமைப்பை முற்றாக ஒத்து போகுது. அதே நேரத்துல ஜி வந்து லூகாஸின் சோதனை பொருளுக்கு விடையளிக்குது. லூகாஸின் சோதனை பொருளுக்கு விடையளிக்குது என்றால் அது ஒரு புடையற்கோளாக இருக்கும். அப்ப பியின் இந்த தாக்கத்தின் விளைவாக உங்களுக்கு ஒரு புடையற்கோள் வர வேணும்.
இதுல இருந்து என்னால இந்த 7 கட்டமைப்புகள்ல யார் ஒரு புடையற்கோளை ஏக்களால வந்து தருவார், பிக்களால வந்து தருவார் என்னால கெஸ் பண்ண முடியும். சரியா? ஒரு புடையற்கோளை தரக்கூடிய ஒருவர் தாழ்த்தி நீரகற்றி திருப்பி நீரை தஞ்சிய புடையற்கோளை தரக்கூடிய ஒருவர் யார் என்பதை தீர்மானிக்க முடியும். மற்றது அதே நேரத்துல யாராலே அப்படி ஒரு புடையற்கோள் தர முடியாது என்பதை என்னால் தீர்மானிக்க முடியும். இந்த கட்டமைப்பு புடையற்கோளாக இருக்கிறாது, இந்த கட்டமைப்பு இருக்கலாம், இது இருக்கிறாது. சரியா? இது ஒரு புடையற்கோளாக இருக்கிறாது, இதுக்கு நீரகற்றமே சாத்தியம். இந்த 7 கட்டமைப்புகள்ல இந்த புடையற்கோள் வருகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு, இந்த புடையற்கோள் வருகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பு, சரியா, இந்த கட்டமைப்பு, இது இவ்வளவுத்தையும் என்னால ரிஜெக்ட் பண்ண முடியும். இந்த 4 கட்டமைப்பையும் என்னால ரிஜெக்ட் பண்ண முடியும். ஏன்? ஜி ஒரு புடையற்கோள். இப்ப என்னட்ட இருக்கிறது மிச்சம் 3 கட்டமைப்பு தான். 7ல நான் 4 கட்டமைப்பை தவிர்த்துட்டேன். அப்ப அந்த 3 கட்டமைப்புல இனி நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். இப்ப நீங்கள் தாக்கம் போடுங்க, அந்த 3 கட்டமைப்பையும் தாக்கம் பார்க்கலாம். வேற இது வராதுன்னு சொல்லிட்டேன். ஏன்? இதுக்கு நீங்கள் NaBH4 போட்டால் முதல் அற்கோள் வரும், அதை நீக்கினால் இதுல ஒரு டபுள் பாண்ட் வரும். அதுக்கு நீங்கள் நீரேற்றம் செய்தால் ஒரே கட்டமைப்பு தான் வரும். அப்ப சாத்தியம் இல்லை. சரி, நீரா சாத்தியம் 2 விளைவுக தரா. அப்ப ஆக இது இருக்க முடியாது. அதே நேரத்துல இதுக்கு நீரை அகற்றவே இராது. ஏன்? இதை தாழ்த்தினால் ஒரு அல்கோல் வரும், அந்த அல்கோலுக்கு இங்க ஐதரசன் இல்லை. அப்ப இந்த நீரகற்றம் சாத்தியமே இல்லை. அப்ப இவராக இருக்க முடியாது. சரி, அடுத்தது இது கட்டமைப்பு சொன்னால் இதுலதான் OH வரும். அப்ப இதுல OH வந்தால் ஆக இவர் இருக்க முடியாது. சரியா? ஆக இவர் இருக்க முடியாது. இந்த 2 கார்பனுக்கு இடையில தான் டபுள் பாண்ட் வரும். சரிதானே? அப்ப அதுவும் சாத்தியப்பாடு குறைவு. இதுவும் அப்படித்தான். இது ஆக அது இருக்க முடியாது. அப்ப எங்களால சில கட்டமைப்புகள் என்ன செய்யணும்னு சொன்னால் தவிர்த்து கொள்ள முடியும். அப்ப இதுல யார் வந்து ஒரு புடையற்கோளை தரலாம்னு சொன்னால் எங்களுக்கு இவர் ஒரு புடையற்கோளை தரலாம். சரியா? இவர் ஒரு புடையற்கோளை தரலாம், மற்றது இவர் ஒரு புடையற்கோளை தரலாம். ஆகவே இந்த கட்டமைப்புகளை நாங்கள் தவிர்க்காமல் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் அவர்கள் சொன்ன ஸ்கெட்ச். இந்த ஸ்கெட்ச்ல இந்த ஜியும் சமன், இதுல இருந்து வந்ததும் இதுல இருந்து வந்ததும் சமன்ன்றதால இந்த 2 கட்டமைப்புகளும் கிட்டத்தட்ட ஒரே அமைப்புகளை சங்கிலி சமூகத்துக்குள்ள இருக்கவும். சரி, அப்ப நீங்கள் இதே ஒரு தாழ்வு ஓரமா போட்டு வச்சுக்கொள்ளுமோ. இப்ப நான் இதை அழிக்க போறேன். நான் எல்லாருக்குமே தாக்கம் போட போறேன். தாக்கம் போட்டு தான் ரிஜெக்ட் பண்ணி காட்டுறேன். முதல்ல இருந்து நீங்கள் சில கட்டமைப்புகளை ஒமிட் பண்ணி மிச்ச கட்டமைப்புகளுக்கு தாக்கம் போடலாம். சரிதானே? ஆனா நான் எல்லாருக்குமே சொன்ன தாக்கத்தை போட போறேன். நீங்கள் இந்த ஸ்கெட்சை போட்டு வச்சுக்கொள்ளும். இது வந்து எங்களுக்கு ஒரு ஆளை பிடிச்சோம்னா மிச்சம் எல்லாம் கிளியரா வரும் என்பதற்காக இந்த ஸ்கெட்ச் போடுறோம். இனி பாருங்க, முதலாவது என்ன சொல்லி இருக்கு? எல்லாருக்கும் லித்தியம் அலுமினிய ஹைட்ரைட் போட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு. சரியா? முழு பேருக்கும் லித்தியம் அலுமினிய ஹைட்ரைட் போடும். அப்ப இவருக்கு லித்தியம் அலுமினிய ஹைட்ரைட் போட்டா என்ன நடக்கும்? லித்தியம் அலுமினியம் NaBH4, லித்தியம் அலுமினிய ஹைட்ரைட்ல NaBH4 தாழ்த்துங்கருவி என்பதால எனக்கு அது மைண்ட்ல வருது. NaBH4 போட்டால் இது ஒரு முதல் அற்கோளை தரும். அப்ப CH3 CH2 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 OH இது ஒரு முதல் அற்கோளை தரும். நீங்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க. நான் சில இடத்துல அழிச்சு போட்டேன். இதற்கும் நீங்கள் NaBH4 போட்டு தாழ்த்தினீங்களாக இருந்தால், NaBH4 போட்டு தாழ்த்தினீங்களாக இருந்தால் இதுவும் முதல் அற்கோளை தான் தரும். சரி, அப்ப CH3 CH இதுல ஒரு பிரதியீடு ஏற்கனவே இருக்கு. இது CH2 இது CH2 OH இது ஒரு முதல் அற்கோளை தரும். சரி, அப்ப இங்க இவருக்கு போட்டால் இவர் ஒரு முதல் அற்கோளை தருவார். CH3 CH2 CH இதுல ஒரு CH3 இருக்கு, இதுல ஒரு CH2 OH முதல் அற்கோள். இவருக்கு போட்டால் ஒரு முதல் அற்கோள் வரும். இதுக்கு போட்டீங்கன்னா CH3 C இதுல ஒரு CH3 இருக்கு, இதுல ஒரு CH3 இருக்கு, இதுல ஒரு CH2 OH ஒரு முதல் அற்கோள் வரும். இடங்கான வர்றதால பெரிய தலையடியா இருக்குது. நான் இந்த ஸ்டெப்ல வச்சு சில பேர் ரிஜெக்ட் பண்ணுவேன். அப்ப பிரச்சனை வராது. அப்ப ஒவ்வொரு இந்த 7 கட்டமைப்புக்கும் NaBH4 போட என்ன விளைவு வரும் என்பதை நீங்க போட்டுக்கொள்ளும். இவருக்கு நீங்க போட்டீங்கன்னு சொன்னால் CH3 CH2 CH2
OH இதுல ஒரு CH3 இதுல ஒரு H இருக்கு. சரியா? இவருக்கு போட்டால் CH3 CH CH3 ஒரு வலியற்கோள் இதுல ஒரு CH3 வரும். இதுல இருக்கு இது வரும். அதுக்கு போட்டீங்கன்னாலும் ஒரு வலியற்கோள் எல்லாம் வரும். இதுக்கு NaBH போட்டால் CH3 CH2 OH இதுல ஒரு CH2 CH3 இதுல H. சரி, கட்டாயம் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கும் என்பதால நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. சரி, அப்ப எழுதப்பட்ட 7 கட்டமைப்புகளுக்கும் NaBH4 தாக்கம் போடும் போதும் அப்படியே ஒன்றுக்கு கீழே ஒன்றாக நீங்கள் பெர்ஃபெக்டா ஒரு பேஜ்ல நிலைக்குத்தாக எடுத்து எழுதுறாண்டா 3 கட்டமைப்பு போடலாம். கிடையாளத்து போடுறோம்னா கிட்டத்தட்ட 5 கட்டமைப்பு போடலாம். போட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன தாக்கம் தொடர்ந்து போய் கொண்டிருக்கா. ஒரு ஆளை பிடிச்சி அடுத்தவர் எடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேலை செய்யத்தான் வேணும். அப்ப நான் சொல்றதை கொஞ்சம் ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. முதலாவதுக்குரிய சோதனை சொல்லிட்டேன். எல்லாமே இப்ப அல்கஹால்கள், எல்லாமே அல்கஹால்கள். அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து வந்து ஏல இருந்து சி வருதுன்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி பில இருந்து டி வருது. சரி, இப்ப சி இதுல இருந்து வந்த ஒரு விளைவு Al2O3 உடன் வெப்பமாக்கப்படும் போது 2 விளைவுகள் வருது. சரி, இங்க பாருங்க. இத வெப்பப்படுத்தினால் என்ன நடக்கும்? இதற்கு Al2O3 போட்டா என்ன நடக்கும்? எத்தனை விளைவு வரும்? ஒரே விளைவு தான் வரும். அப்ப CH3 CH2 CH2 டபுள் பாண்ட் CH ஒரே விளைவு தான் வரும். ஆகவே இந்த கட்டமைப்பு A இல்லை. ஏக்கு 2 கட்டமைப்பு இது என்ன செய்யாது? தராது. அப்ப A இல்லை. இந்த கட்டமைப்பு A இல்லை. உங்களோட 7 கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு A இல்லை. சரி, அடுத்தவருக்கு நாங்கள் Al2O3 போட்டு அகற்றுவோம். சரி, இவருக்கு அகற்றுவோம். இது எப்படி வரும்? CH3 CH CH3 இதுல CH இந்த OH இதுலயே அகற்றுவோம். அப்ப டபுள் பாண்ட் CH. இதுக்கு வேற எங்கேயாவது ஒரு அல்கீன் வர வாய்ப்பு இருக்கும்? அதுவும் சாத்தியம் இல்லை. ஆகவே இந்த கட்டமைப்பு முழுவும் A இல்லை. சரியா? இதுவும் A இல்லை. முதலாவது கட்டமைப்பும் A இல்லை, 2வது கட்டமைப்பும் A இல்லை. கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இவருக்கு போட்டால் CH3 CH2 இந்த OH இதுல அகற்று. சரி, அப்ப CH3 டபுள் பாண்ட் CH2. அப்ப இதுலயும் எங்களுக்கு எத்தனை கட்டமைப்பு வரும்? முதல் அல்கஹால்னா அது ஒரு உலக தான் தரும். அப்ப இது வரும் A இல்லை. A ஆக இவரும் இல்லை. சரிதானே? ஓகே. இவர் நீரகற்றலுக்கே உட்பட மாட்டார். அப்ப இவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இங்க ஒருவருக்கும் பெற போறது இல்லை. இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற கட்டமைப்பு பொருத்தப்பாடே இல்லை. சரி, ஓகே. அப்ப இவரை எடுப்போம். இந்த பிளாக் கலரை எடுப்போம். இந்த இது இவருக்கு 2 விளைவு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்? இது ஒரு வலியற்கோள். பிரதான விளைவு இங்கே இருந்து வரும். CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH CH3 பிரதான விளைவு இங்கே இருந்து வரும். இதற்கு பக்க விளைவு ஒன்று வரும். எங்கே என்றால் அங்காலே அகற்றப்பட்டு CH3 CH2 CH2 CH டபுள் பாண்ட் CH2 இந்த OH வந்து இந்த ஐதரசனை அகற்றி நீர் அகற்றினால் இது வரும். இதுல அகற்றி நீர் அகற்றினால் இது வரும். உண்மையில பிரதான விளைவு இது. சமபோதியங்கள்ல நாங்கள் பிரதான விளைவுகளையும் குறைந்த விளைவுகளையும் கருத்துல கொள்ள வரும். ஆக இந்த கட்டமைப்பு A ஆக இருக்கலாம். இது A ஆ இருக்கிறாது என்று சொன்ன ஒரே விளைவு வரும். இது A ஆ இருக்கலான்னு சொன்ன ஒரே விளைவு வரும். இதுவும் A ஆ இருக்கலான்னு சொன்ன ஒரே விளைவு வரும். இது A ஆக இருக்கவே முடியாது. நீரகற்றலுக்கு உட்படாது. ஆக இந்த முதல் 4 கட்டமைப்புகளும் Aக்கு பொருத்தமற்றது. அப்ப Aக்கு பொருத்த முடிய ஒரு கட்டமைப்பு இது. இந்த பிளாக். இதற்கு 2 விளைவின் கலவை வரலாம். 2 விளைவின் கலவை வரலாம். அடுத்த இந்த ப்ளூ இவருக்கும் 2 கட்டமைப்பு சாத்தியம். சரி, எவருக்கும் 2 கட்டமைப்பு சாத்தியம். எனக்கு இடம் பிரச்சனையா வரப்போகுதுன்னு சொல்லி CH3 CH CH3 இந்த இதுக்கு அகற்றினால் இதுல டபுள் பாண்ட் வரும். சரியா? இப்படி ஒரு டபுள் பாண்ட் வரும். இதுக்கு 2 விளைவு வரும். இது அங்காலே அகற்றினால் இன்னொரு விளைவு வரும். CH3 CH CH3 CH டபுள் பாண்ட் CH2 இப்படி ஒரு விளைவு. ஆக
இந்த கட்டமைப்பும் ஏ ஆக இருக்கலாம். எந்த பக்கத்தால இருக்கலாம். இவரை பாருங்க, இவர் ஏ ஆ இருக்கலாம். 5 காவல், இது 3வது காவல்ல போயிட்டு இருக்கு. எந்த பக்கத்தால நீரை அகற்றினாலும் வார விளைவு ஒன்றுதான். இதிலே அகற்றினாலும் 2 பெண்டின் தான் வரும், இஞ்சாலே அகற்றினாலும் 2 பெண்டின் தான் வரும். ஆகவே ஏ ஆக இருப்பதற்கு இந்த 7 கட்டமைப்புகள்ல மிகவும் சாத்தியப்பாடுடைய ஒரு கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு. சரி, அப்ப இது அப்படி இருக்கிறான். அப்ப CH3 CH11 CH2 CH3. சரியா? அந்த கட்டமைப்பு உங்களுக்கு விளங்காட்ட பாருங்க. நீரகற்றலுக்கு உட்படுத்துற விளைவு தான். எந்த நடுவில் ஓய்ச்சி இருக்கிறாலும் எந்த பக்கத்தால் அகற்றினாலும் இதுகளுக்கு எல்லாம் இஞ்சாலை அகற்றுக்கு ஒரு விளைவு, அங்கால அகற்றுக்கு இன்னொரு விளைவும் வருது. அதுக்கு எந்த பக்கத்தால் அகற்றினாலும் ஒரே விளைவு தான் வரும். சரிதான்? ஓகே. அப்ப நீங்கள் இதை ஏ இல்லை என்று சொல்லிட்டீங்க, இது ஏ இல்லை என்று சொல்லிட்டீங்க, இது ஏ இல்லை என்று சொல்லி இது ஏ ஆகவோ பி ஆகவோ வர போறது இல்லை. இதுல ஒன்று இந்த கட்டமைப்பில் இந்த கட்டமைப்பு ஏ ஆக இருக்கலாம். சரி, எந்த கட்டமைப்பில் அந்த கட்டமைப்பு ஆக இருக்கலாம். 2 விளைவுகளின் கலவை எங்களுக்கு கிடைக்கும். 2 விளைவுகளின் கலவை எங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓகே. இப்ப பாருங்க, இந்த கட்டமைப்பின் அடுத்ததை பாருங்க. அடுத்த கதை என்ன சொல்லி இருக்கிறோம்? இதுதான் நீரேற்றத்துக்கு உட்படுத்தப்பட போகுது. இதை நீரேற்றத்துக்கு உட்படுத்தினால், சரி, இதை நீரேற்றத்துக்கு உட்படுத்தினால் சரி, இந்த H2S என்ன நடக்கும்? ஒரு வளியற்கோள் விளைவாகும். CH3 CH2 COH CH2 CH3. இந்த நீரேற்றத்துக்கு உட்படுத்தினால், சரி, இந்த H2S நீரேற்றத்துக்கு உட்படுத்தினால் இதுல இருந்து ஒரு வளியற்கோள் வரும். இதையும் வளியற்கோளை தான் தரும். விளைவு மாறலாம், ஆனால் ஒன்று இதுல ஒரு வளியற்கோள் வரும். ஆக இதுல இருந்து ஏ இதாக இருந்தாலும் 2 விளைவு வரும். ஆனா 2ல எந்த ஒரு விளைவும் புடையற்கோளை தராது. ஆகவே ஏ ஆக இவர் பொருத்தப்பாடு குறைந்தவர். வளியற்கோள் தான் வருது. அப்ப ஏ ஆக இவரும் இருக்கலாம் தானே. அப்ப இவரை பிடிப்போம். இவற்றை கொடியை பிடிச்சு கொண்டு வந்தால் இது. இதற்கு நாங்கள் நீரேற்றம் செய்தால் இதுண்ட பிரதான விளைவு ஐதரசன் கூடின காவல்ல ஐதரசன் அணிய ஐதரசன் குறைஞ்ச காவல்ல OH கூட்டம் வந்து சரியா? இவர்ல ஐதரசன் இது ஒரு விளைவு. இதுக்கு ஏத்தீங்கன்னு சொன்னால் இதுல உங்களுக்கு 2 விளைவில் ஒரு விளைவு, 2 விளைவில் ஒரு விளைவு புடையற்கோளை தருது. 2 விளைவில் ஒரு விளைவு புடையற்கோளை தருது. ஆகவே இவர் ஏ ஆக இருக்கலாம். அதான் சொல்லியிருக்கு, உடனடி கலங்களை தருது. லூகாஸின் சோதனை பொருளுடன் உடனடி கலங்களை தருது. அப்ப அவர் வந்து எங்களுக்கு யாராக இருக்கலாம்? ஏ ஆக இருக்கலாம். சரி, அப்ப ஏ நாங்கள் இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் ஏ. ஏல இருந்து சி வரும், சில இருந்து இஎஃப் என்று சொல்லப்படுற 2 விளைவு வரும். ஈல இருந்து ஜி வருதுன்னு சொல்லி இருக்கு, எஃப்ல இருந்து H வருதுன்னு சொல்லி இருக்கு. ஜி லூகாஸின் சோதனை பொருளுக்கு உடனடி கலங்களை தர்ற அதே நேரம் இது அப்படி ஒரு விளைவை தராது. சரி, அப்ப ஜியை இப்ப நாங்க இனங்கட்டோம். இந்த ஜி பியில இருந்து வருது என்றால் இது பியா இருக்கலாமோ? இதுல இதுதான் ஜி. நம்ம ஜியை கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்ப ஜியில இருந்து இந்த ஜி வரணும் என்றால் இதுல இருந்து ஜி வரையிறாரு. அப்ப இது பியா இருக்கிறார், இது பியா இருக்கிறார். இதுல இருந்து ஜி வரலாமா? அதுவும் சாத்தியப்பாடு இல்லை. அப்ப எங்களுக்கு ஜி வந்து இதுல ஒரு CH3 இதுல ஒரு CH3 அப்படி என்று சொன்னால் இந்த கட்டமைப்புகளால்தான் இது என்ன செய்யணும், வேற வேணும். அப்ப நீங்கள் பாருங்க, இந்த பி இந்த கட்டமைப்புல ஜியை தரக்கூடிய ஒரு பி இந்த கட்டமைப்பு, சரியா? பியை தரக்கூடிய ஒரு ஜி இந்த கட்டமைப்பு இவர் தான்.
இதுதான் அந்த வியாக இருக்க முடியும். இது இருந்தால் இதுக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போல இது வரும். சரியா? இதுக்கு நீர் அகற்றினால் ஒரே விளைவு இது வரும். இதுக்கு நீரேற்றம் செய்தால் இந்த விளைவு வரும். ஆகவே பி வந்து இது. சரியா? அப்ப இவ்வளவு கட்டமைப்புகள் இருந்து சொல்லப்படுற தகவல்களை எங்களுடைய அனுபவத்தால வச்சுதான் வெட்டோம். என்ன பொறுத்தவரையில ஒரு ஸ்ட்ரக்சர்களில இவ்வளவு கட்டமைப்பு கீறி இந்த ஒடி எடுக்கணும்ன்றது கூட தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்னதை போல அந்த ஜி ஒரு புடையற்கோளா வரணும் என்று சொன்னால் இந்த முதல் அல்டிகேட்டுகள், அதாவது நேர்ச்சங்கிலி அல்டிகேட்டுகளை நாங்கள் இயன்ற வரைக்கும் தவிர்த்துக் கொள்ளலாம். இந்த அல்டிகேட்டை தவிர்த்துக் கொள்ளலாம், இந்த கீட்டோனை தவிர்த்துக் கொள்ளலாம், இந்த கீட்டோனை தவிர்த்துக் கொள்ளலாம். சரிதான்? என்றால் அதுல இருந்து புடையற்கோள் வராது. அதான் பிரச்சனை. வார விளைவு புடையற்கோளா வரக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தொடக்கத்திலே இருக்கணும். நீங்க நீர் ஏற்றுறதாலேயோ அகற்றுறதாலேயோ என்ன செய்ய போறதில்லை, சங்கிலி வந்து மாற போறதில்லை. அப்ப இந்த ஒரு கட்டமைப்புக்கு நாங்கள் தாழ்த்தினா என்ன, நீர் அகற்றினா என்ன, திருப்பியும் நீரேற்றம் செய்தா என்ன, இது புடையற்கோளை தர போறதில்லை. அப்ப இந்த கட்டமைப்பையோ இந்த கட்டமைப்பையோ நாங்கள் முதல்லயே கீறாமல் விடலாம். சரியா சொல்றவங்க? ஏன் இதுல இருந்து வார ஒரு விளைவு புடையற்கோளா வர வேணும். இங்க கிரிக்டாட்டி சோதனை பொருள் போடையில மேலதிகமா காபன சேர்க்கையில் அவ இருந்த சங்கிலி எல்லாம் அப்படியே இருக்கு. என்ன செய்யறோம்? அகற்றம் சேர்க்கிறோம், அப்படியே இருக்கு. OH கூட்டத்தின் தானம் மாறலாமே தவிர பிரதான கார்பன் எண்ணிக்கையில மாற்றம் ஏற்படையில. 7 கட்டமைப்புகள்ல நாங்கள் போடுற ஒரு கட்டமைப்புல இருந்து ஒரு புடையற்கோள் வருது. அது ஏக்கும் புடையற்கோள் வருது, பிக்கும் புடையற்கோள் வருது என்றால் கட்டாயம் புடையற்கோளை தரக்கூடிய அளவுக்கு அந்த சங்கிலி இருக்க வரும். அப்ப நீட்டல் சங்கிலி கட்டமைப்புகள் எல்லாத்தையுமே நான் முதல்ல என்ன செய்யலாம்னா தவிர்த்து கொள்ளலாம். ஃபுல்லா கேள்விய வாசித்தல் என்றால் இந்த 7 கட்டமைப்புகள்ல இந்த 3 கட்டமைப்பு 2 பென்டனோன் 2 பியூட்டனோன் இந்த இந்த 3ஐயுமே தவிர்த்தல் என்றால் வேற இதுவும் வராது. இந்த 4 கட்டமைப்பு மிச்சம் இருக்கிறது 3 கட்டமைப்பு. இந்த 3 கட்டமைப்புல ஏதோ ஒரு 2 பொருத்தப்பாடு உங்களுக்கு ஸ்கெட்ச் போட இன்னும் இலகுவாக போயிருக்கு. சரிதான்? அப்ப இனி நீங்கள் அங்கே இருந்து பாருங்க யாரான்னு சொல்லி. அப்ப நான் உங்களுக்கு வேறு ஒரு தாள்ல போட சொன்னேன். ஏயில இருந்து சி வரும், ஏயில இருந்து சி வரும், சியில இருந்து இஎஃப் வரும், இல இருந்து ஜி வருது, எஃப்ல இருந்து ஹெச் வருது. இதுதான் ஜி. அப்ப இது ஜி என்றால் ஜி எங்கே இருந்து வந்தது? எஃப்ல இருந்து வந்தது. எஃப் எங்கே இருந்து வந்தது? சியில இருந்து வந்தது. சி எங்கே இருந்து வந்தது? ஏயில இருந்து வந்தது. அப்படிதான் ஏ. இந்த விளைவை தரக்கூடியவர் என்றால் உங்களுக்கு எது சாத்தியமா இருக்கு? இந்த பக்கத்துல ஒரு CH3 கூட்டம் இருக்கு, அகற்றி கொண்டு வர இந்த 2 காவல் இருக்கு. அப்ப இந்த 2 காவலும் அப்ப இதை நீங்கள் இதுல இருந்து ஜி வரணும்னு சொன்னால் அங்க பாத்துங்க, வியில இருந்து டி வருது, டியில இருந்து ஐ வருது, ஐல இருந்து ஜி வருது. இந்த கட்டாயம் வரணும் என்றால் இதுக்கு நிலையும் இருக்கும். ஏன் இதுக்குதானே சரி. அப்ப உங்களுக்கு பியாக இது இருக்கும், டியாக இது இருக்கும், இதுக்கு நீராக இது வரும். கொடிதான் பி, இது டி, இது ஐ, இது ஜி. இவருக்கு நீரேற்றம். சரி. அப்ப நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்றதா இருந்தால் நான் சொன்ன மாதிரி காபனியல் சேர்வுகள் எல்லாத்தையும் இருக்கும். காபனியல் சேர்வை கீறிட்டு சொல்ற தகவலை வச்சுக்கொண்டு வெட்டும். ஆனால் இந்த சமபூதியங்கள் கனவே குழப்புறது. இது இந்த கேள்வி இல்லை, இதே மாதிரி நிறைய கேள்வி பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு தானே. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த ஒவ்வொரு சோதனைகளை வச்சு கொண்டுதான் நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் இதுல ஒரு ஆளுக்கு 2 விளைவு வருதுன்னு சொல்லி இருக்கு. அப்ப ஈனின் பொசிஷனை பொறுத்து 2 விளைவு வருமா இல்லையா என்பதை நாங்கள் என்ன செய்யலாம், தீர்மானிச்சு கொள்ளலாம். சரி, ஈனின் பொசிஷனை பொறுத்து இங்க 2 விளைவு உருவாக வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்கலாம். மற்றது இந்த ஆர்கானிக் கேள்வியை பொறுத்தவரையில முதல் ஒரு துண்டு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்வியில சில இதுல ஆர்ஏ, ஆர்பி, ஆர்சின்னு கண்டுபிடிக்கலாத நிலப்பாடு எல்லாம் இருக்கு. அவ்வளவுத்தையும் தாண்டு கேட்டுட்டு பிறகு கொஞ்சம் தகவல்களை தந்துட்டு மீதியை கேட்டுட்டு முதலாவது அடையாளப்படுத்துவாங்க. நம்ம ஒரு கேள்வி ஃபுல்லா அந்த பகுதியை சார்ந்த அவ்வளவு கேள்வியும் வாசிச்சுட்டு
நீங்கள் கட்டமைப்பு எழுதினால் எல்லா சந்தர்ப்பத்திலையும் மிக பொருத்தமானவர் இருக்கும். ஸ்கீமில் சில இதில் என்ன இருப்பாண்டால் முதல்ல எது என்று எழுதினாலும் சரி என்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அவர் அதுக்குரிய தரவு தர மாட்டான். எந்த சோதனைகள் தரைகள் அது வந்து கிளியர் ஆகிடும். இப்ப நீங்கள் எப்பவுமே எல்லா கேள்வியும் வாசிச்சுட்டு விட எழுதுறதா நல்லா. ஒரு கட்டமைப்பை போட்டோன்னா மற்ற கட்டமைப்புகள் வருமா வராதான்றதை தீர்மானிக்கலாம். உங்களுக்கு யாருக்காவது விளங்கையிலண்டா எனக்கு ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் திருப்பி அதை சொல்றதுக்கு ஏதாவது வெளியில நான் டிரைவ் பண்றதுக்கு சமபோதியங்களை நாங்கள் தவிர்க்க இயலாது. ஏன் நீங்க இந்த கட்டமைப்பை போட்டீங்க அல்லது என்னென்று கெஸ் பண்ணினீங்கள் என்று யாருக்காவது பிரச்சனையா இருந்தால் தானுங்க. ஆனா இதுல நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நான் ஒன்று ஊகிச்சு கட்டமைப்பு போடல. நான் எழுதக்கூடிய தரப்பட்ட மூலக்கூட்டு சூத்திரத்துக்கு எழுதக்கூடிய கட்டமைப்புகள் எல்லாம் எழுதினேன். சொன்ன தாக்கங்கள் எல்லாம் போட்டேன். அந்த தாக்கங்களுக்கு உட்படுற விளைவுகள் எல்லாத்தையும் கருத்துல கொண்டு வரைக்குள்ள அவர்கள் சொன்ன விளைவே இந்த கட்டமைப்பு தருமோ அந்த கட்டமைப்பு நான் பியாக தெரிவு செய்து கொள்வேன். இப்ப என்னண்டா தந்த தரவின்படி அங்க உள்ள அத்தனை ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் காணலாம். முதல்ல பாக்ஸ்ல ஜிஎம்ஹெச்எம் காண சொல்லி கேட்டிருக்கின்றால் ஏஎம் பிஎம் இனம் காணாமல் ஜிஎம்ஹெச்எம் எங்களால சரியான முறையில இனம் காண முடியாது. அப்ப தரப்பட்ட தகவல்களின் படி நீங்கள் கீறிக்கொண்டு போயிருக்குள்ள இப்ப உங்களுக்கு கிடைச்ச ஜி இது ஹெச் இது. அவ கேள்வியில முதல் ஜிஎம்ஹெச்எம் கேட்டிருக்கால நீங்கள் இதை கொடுக்கலாம். ஆனா இது எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க? எழுந்தமானமாக நாங்கள் ஜிஎம்ஹெச்எம் அடையாளப்படுத்தல. அப்ப அவர்கள் கேள்வியை கேட்காமல் கூட போகலாம். ஜிஎம்ஹெச்எம் தாண்டு கேட்காமல் ஏஎம்பிஎம் காண சொல்லி கேட்டா கூட நாங்கள் என்ன செய்யணும்? இவ்வளவு தகவல்களையும் கருத்துல கொண்டுதான் இதண்டுவோம். அப்ப ஒரு பிள்ளை ஏயும் பிஏயும் சரியா அடையாளப்படுத்துன்னு சொன்னால் இந்த ஜிஎம்ஹெச்சும் சரியா அடையாளப்படுத்தி இருக்குன்னு தான் அர்த்தம். சரி, அப்ப ஜிஎம்ஹெச்எம் தாண்டு கேட்கணும்ன்ற அவசியம் ஒருத்தருக்கும் இல்லை. இப்ப இதை நான் ஒரு அழிக்கிறேன். இதை நான் அழிக்கிறேன். இதே கேள்வியில பாருங்க. இதே கேள்வியில அவர்கள் சொன்னதன்படி நான் ஒரு ஸ்கெட்சை திருப்பி ஞாபகப்படுத்துறேன். ஏபி என்ற ரெண்டு கட்டமைப்பு ஏயில இருந்து NaBH4 அதாவது
ஆல்கஹால் வருது தாழ்த்து, அது சி என்று சொல்லி. அப்ப சி ஒரு ஆல்கஹால், இது ஒரு கார்பனைல் சேர்வை, ஆல்டிகைடா இருக்கலாம், கீட்டோனா இருக்கலாம், கார்பனைல் சேர்வை. இதற்கு Al2O3 சேர்க்கப்படுது. Al2O3 சேர்க்கும் போது எந்த ஒரு முதல் ஆல்கஹாலுக்கும் 2 விளைவு வரும் என்பது சாத்தியப்பாடு இல்லாது. அப்ப உங்களுக்கு இந்த A என்பது ஒரு வலியற்கோளை தரக்கூடிய ஒரு சூத்திரமாக இருக்க வேண்டும். EF என்று வரும். இதற்கு நீரேற்றம் செய்யலாம். கான்சன்ட்ரேட்டட் H2SO அந்த தரவை நீங்கள் பெர்ஃபெக்ட்டா போடும். G வருது. G வந்து லூகாஸின் சோதனை பொருளுக்கு விடையளிக்கிறதால இது ஒரு புடையால்கோல். இந்த புடையால்கோல் A இருந்தும் வாரதால, சாரி B இருந்தும் வாரதால A அடிப்படை கட்டமைப்பை B ஒத்திருக்க வரும். அப்பதான் ரெண்டுக்கும் கடைசியா ஒன்று வரும். சில இடத்துல சொல்லி விடுவான், நாகாமல்கம் சரி HCl ரெண்டு ஒரே வகையான அல்கைனை தந்தா அடிப்படை சங்கிலி மாறலாம். OH கூட C இருக்கலாம், அது அல்டிகேட்டா இருக்கலாம், கீட்டோனா இருக்கலாம். ஆனா எல்லாரையும் தாழ்த்தி அல்கைன் ஆக்கி விட்டோம்னா இல்ல ஒரே கட்டமைப்புக்கு வரும். இதுல இருந்து H வரும். அப்ப H விட தருமாம், ஆனா இதை போல தராதுன்னு சொன்னால் இது ஒரு வலியற்கோளாக இருக்க வேணும். அது பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். சரி, ஒரு புடையற்கோள் வர வேணும் என்று சொன்னார். இது ஏக்கும் புடையற்கோள் வருது, பிக்கும் புடையற்கோள் வருது. அதான் கவனமா இருக்க வேண்டிய விஷயம். ஒரு ஆளுக்கு சொல்ல ஏக்கும் புடையற்கோள் வருது, பிக்கும் புடையற்கோள் வருது. புடையற்கோளை தரக்கூடிய அளவுக்கு ஆரம்ப கட்டமைப்பு இருக்க வேண்டும். உங்களுக்கு ஐ வருது. இந்த ஐக்கு திருப்பி நீரேற்றம் செய்ய இந்த G வருது. G ஒரு புடையல்கோள். இனி நீங்க கட்டமைப்புக்கு இந்த 7 கட்டமைப்புங்கிற போறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது கட்டமைப்பு பிடிக்கிறீங்க CH2 CH2 CHO. உங்களோட மனச்சாட்சியின் படி யோசிங்க. இதற்கு ஒரு கிரிக்னாட்டின் சோதனை பொருள் சேர்க்கிறத பற்றி நான் இப்ப கதைக்கு தரப்பட்ட தரவுகளின் படி எது தாழ்த்தி நீரகற்றி திருப்பி நீரேற்ற ஒரு புடையற்கோள் வரணும். இந்த சந்தர்ப்பத்துல இவரால எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் என்றாலும் ஒரு புடையற்கோளை தர முடியுமா? அப்ப இவர் A ஆகவோ அல்லது B ஆகவோ இருக்க முடியாது. உங்களோட கட்டணம் இது A ஆகவோ B ஆகவோ இருக்க முடியாதுன்னு சொன்னால் இந்த மாதிரி நீட்டல் சங்கிலி கட்டமைப்பில் இருக்கிற கீட்டோன், இந்த கீட்டோன் பியூட்டனோ, இதுக்கும் A ஆகவும் B ஆகவும் இருக்க முடியாது. இதுக்கும் புடையற்கோள் வராது, இதுக்கும் புடையற்கோள் வராது. அப்ப இதெல்லாம் நீங்க கீற வேணுமான்றதான் இப்ப இந்த கேள்வி. அதானே, இந்த ஏல இருந்து பியில இருந்து ஒரு புடையற்கோள் வருது என்றால் இந்த மாதிரி கட்டமைப்புகள் இருந்தால் இந்த செயற்பாட்டின் மூலம் ஒரு புடையற்கோள் வருமா? அல்டிகைடா முதல் அற்கோளை தரும், அதை அகற்றி திருப்பி செய்தாலும் வலியற்கோள் தான் வரும், புடையற்கோள் வராது. அப்ப இங்கேயும் ஒரு பிரதியீடு இருக்க வேணும் என்றால் பிரதியீடற்ற இந்த கார்பனைல் சேர்வைகளை நீங்கள் 7 கீறாமல் விடலாம். அப்ப நீங்க கீறக்கூடியது என்ன? பிரதியுடையது. அப்ப இதை நான் அழிக்க போறேன். இந்த விதத்துல இவர் பொருத்த பாடற்ற பிரதியுடையது. நீங்கள் ஒரு பிரதியீட்டுக்கு தான் இந்த வேலைகள் செய்ய புடைவர். அப்ப அதை அழிக்க இவரே அழிக்கிறேன். இவர் ஒரு பிரதியீடு இல்லாத, அப்ப இவரும் வர மாட்டார். சரி, 7 கீறினா கூட இந்த 3 பேருக்கும் நீ மேற்கொண்டு தாக்கம் போடாமல் விடலாம், இவரே அழிக்க. ஆக நான் கீறின கட்டமைப்புல இந்த 4 பேருக்கும் பிரதியீடு இருக்கிறதால இந்த 4 பேரும் சரி புடைய தரலாம். ஆனால் இவர்ல இருக்கிற பிரச்சனை என்ன? இவருடைய அல்பா இதரசனே இங்க அகற்றப்படும். அப்ப இந்த கட்டமைப்பு பொருத்தப்பாடு. நீங்கள் மேற்கொண்டு சொல்ல போற தாக்கங்கள் எல்லாம் யாருக்கு போட்டு பார்க்க போறீங்கன்னா இவருக்கு 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 இந்த 3 பேருக்கு தான் போட்டு பார்க்க பாருங்க. எவ்வளவு சிக்கல் தன்மையாக இருந்த கட்டமைப்பு இந்த ஒரு தகவலை அடிப்படையாக கொண்டு நீக்கப்படுது. அப்ப நீங்க முதல் 7 கட்டமைப்பையும் கீறினா கூட பிழை இல்லை, இன்னும் தெளிவாக இருக்கும். புடையற்கோள் வரணும் என்றால் A ஆகவும் B ஆகவும் இந்த 3 பேரும் இருக்க முடியாது. மற்றதான் இந்த 4வது ஆளை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஏனென்றால் அவருக்கு இந்த மாற்றீடே பொருத்தப்பாடற்றது. இது ஒரு மாற்றீடு தான்.
இப்படி ஒரு ஆல்டிகை பொருத்தப்பாடு. அப்ப இந்த 4 கட்டமைப்பும் இதுல ஏ ஆகவோ அல்லது பி ஆகவோ இருக்க முடியாது. இவருக்கு ஒரு பிரதியீடு இருக்கு, ஆனா இவர் நீரகற்றப்படவே மாட்டார். அவ இந்த தாக்கமே நிகழும், இது நிகழாது. 3 கட்டமைப்பு தான் மிச்சம். இனி இந்த 3 கட்டமைப்புக்கும் சொன்ன அவ்வளவு தாக்கத்தை நீங்கள் பெர்ஃபெக்டா போட்டுக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் விடை கிடைக்கும். சரிதான். அப்ப முதலாவது கட்டமைப்பு இவரை எடுத்து நான் இனி திருப்பிக்கிறேன். வேலையில தானே இவருக்கு CH3 இந்த 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 ஸ்ட்ரக்சரின் படி பார்ப்போம் என்ன நடக்குது. NaBH4 ஓடிடும். சரி, அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் வர போகுது. அப்ப இதுல ஒரு ஆல்கஹால் வரும், முதல் ஆல்கஹால். சரியா? ஓகே. சரி, இதுக்கு என்ன செய்யணும்? Al2O3 சேர்க்கணும். Al2O3 இதுக்கு ஒரே விளைவு தான் வரும். அப்ப இது A ஆயிருக்கீங்களா, இது A ஆயிருக்கீங்களா? சரிதா, ஒரே விளைவு தான் வரும். இதுக்கு 2 விளைவு வருதுன்னு சொல்லி இருக்கு. இதுல ஓய்த்து இருக்கிறாலும் இது இந்த ஆகட்டும். அப்ப CH3 அகட்டும். என்ன இதுல இந்த ஓய்க்கும் இந்த ஹைட்ரஜன் தான் அகட்டும். அப்ப இப்படி ஒரு விளைவு தான் கிடைக்கும். ஆகவே இந்த கட்டமைப்பு A இல்லை. சரியா? இருக்கிற 3 கட்டமைப்புல 2 தான் கட்டமைப்பு. இது A ஆக இருக்க முடியாது. அப்ப A ஆக யாரு இருக்கலாம்? இது இருக்கலாம், இல்ல இது இருக்கலாம். எனக்கு அது தெரியாது. இது A ஆக இருக்க முடியாது. சாரி, இதுக்குதான் தாக்க போடணும், இதுக்குதான் தாக்க போடணும். இது இல்லை, இதுக்குதான் தாக்கம் போடணும். இந்த கட்டமைப்பு தான். அப்ப இது A இல்லை. A என்றா 2 விளைவு. இந்த 2 விளைவை தரக்கூடிய அளவுக்கு இவர்கிட்ட இந்த ஸ்ட்ரக்சர் பொருத்தப்பாடு இல்லை. சரி, ஓகே. இது B ஆ இருக்கட்டும். இருந்தா செறிந்த H2SO நீர் என்ன நடக்கும்? போட்டு வைப்போம், ஒரு வழியற்கோள் தான் வரும். இங்க என்ன சொல்றேன்? புடியற்கோள் வரும், அதே புடியற்கோள் இங்கேயும் வரும். அப்ப இதுல என்ன வருது? ஆகவே இது B ஆகவும் இல்லை, பியும் இல்லை. நீங்க இனி விரும்பினா இதுக்கும் இருக்குங்க சொன்ன தாக்கங்கள் எல்லாத்தையும் போட்டு விடுவாங்க. பெர்ஃபெக்டா வரும். சரி, அப்ப கனவேற என்னோட முரண்பாடுறவை என்னன்னு சொன்னா, ஸ்கீம்ல ஆன்சரை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சில நேரத்துல வேலை செய்யறது. ஆனா ஸ்கீமையே சில இதுல பாத்தீங்கன்னு சொன்னா குறித்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 1க்கும் மேற்பட்ட விடைகள் பொருத்தப்பாடாக இருக்கும். அந்த ஸ்கீம், இந்த ஸ்கீம்ல கூட சுதந்திரமாக விடையளிக்க சொல்லி, சரியா, இதுதான் விடை அதுதான் விடை என்று யாரும் நிபந்தனைப்படுத்தப்படையில 1 தொடக்கம் 5 வரை சுயாதீனமாக புள்ளியிடம் என்று சொல்லியிருக்கு. சில நேரத்துல இதுக்கு வேற ஏதாவது விடைகள் பொருத்தப்பாடாக இருந்தா கூட ஏற்றுக்கொள்ளத்தான் சொல்லியிருக்கு. அப்ப நாங்களே ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யணும். நாங்கள் சரியானதுக்கு வேலை செய்தா சரி. இந்த 3 கட்டமைப்புல இது B ஆ இருந்தால் இப்படி வரும், ஒவ்வொரு விளைவு வரும். ஆனா இவர் புடியற்கோள். இனி நீங்க இதுக்கு போட்டு பாருங்க, இதுல இருந்து ஒரு புடியற்கோள் வரும், இதுல இருந்து ஒரே விளைவு தான் வரும். ஆனா இதுல இருந்து 2 விளைவு. ஏற்கனவே நாங்கள் கீர்னபடி ஓகே. நீங்கள் ஸ்ட்ரக்சர் கேள்வி அணுகும் போது இந்த மாதிரியான ஒரு இதை கருத்துல கொள்ள போறோம். நான் ஒரு டியூட்டர் கிடாக்கு போட்டு வரேன். சாரி, நான் மறந்துட்டேன். இன்றைக்கு ஒரு ஆன்லைன் எக்ஸாம் வந்து 22க்கு ப்ரிப்பேர் பண்ணால் என்னென்றால் டி பிளாக் MCQ சம்பந்தமாக ஆன்லைன் எக்ஸாம் வந்து 22க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. 9 எப்படி லிங்க் போடுவேன், உங்களுக்கும் ஷேர் பண்ணுவேன், விரும்பினா செய்யலாம். காபனையில் சோதனைக்கான சோதனை கனவேர் என்ன யோசிக்கிறேன்டால் ஸ்பெசிபிக்கா சோதனை கொடுக்கணும் மட்டும், வேறுபடுத்தல் தான். இது நிகழ்த்துறது, இது நிகழ்த்தாது. இது அமில KM என்ன உருண்ட ஊதா நிறத்தை நீக்கும், இது நீக்காது. கீட்டோன்கள் மேலும் ஒட்சியேற்றப்பட முடியாதவை என்ற கூட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, சரி என்று. ஆனாலும் அரோமேட்டிக் கீட்டோன்களுக்கு மேலும் ஒட்சியேற்றம் இல்லை. ஒரு பாஸ் பேப்பர்ல கீட்டோன்கள் மேலும் ஒட்சியேற்றப்படாது என்று சொல்லி அது சரி என்று தான் எடுத்திருக்கு. அரோமேட்டிக் கீட்டோன்களை அவர்கள் அதை நெக்லெக்ட் பண்ணிருக்கிறார். ஸ்பெசிபிக்கா கீட்டோன்கள் யாவும் என்று அப்படி சொல்லி, அல்லது அரோமேட்டிக் கீட்டோன்கள் ஒட்சியேற்றப்பட முடியாதவை அப்படி சொன்னால் பிள்ளை.
பொதுவா கீட்டோன்கள் மேலும் ஒட்சியிடப்பட முடியாது. சரி, அப்ப இது H+KMnO4 H+K2Cr2O7 அதுகளோட நிறத்தை மாற்றாது. இது வந்து மாற்றும். அப்ப இதுகள் எல்லாத்தையும் நீங்க சோதனையாக கொடுத்துக் கொள்ளலாம். கட்டாயம் தொடரின் சோதனை பொருளால தான் வேறுபடுத்தணும் அவசியம் இல்லை. ஃபீலிங்கின் கரிசல், பெனடிக்கின் கரிசல் அதுகள் எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். சரியா? ஓகே. அடுத்தது